நேஷனல் செக்ரட்டரி அறிவிச்சிட்டாரு. எப்படி நம்ம வழிக்கு தானே வந்தாகணும் பாகிஸ்தான். இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல ஒரு போர் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? சரியான ஒன்று தான் ப்ரோ. நம்ம வந்து இந்தியா பண்ணி அட்டாக் பண்ணதுமே வந்து மக்கள் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்தல. பயங்கரவாத முகாம்கள் மட்டும் உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அதை வச்சு அதை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க எந்த மக்களும் பாதிக்கப்படல, எதுவும் நடக்கல. ஸோ இது சரியான ஒன்று தான். இந்தியா வந்து என்றைக்குமே வந்து இறையாண்மைக்கு கரெக்டாக செயல்படும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, கரெக்டாக நடந்திருக்கு. இது எந்த தப்புமே கிடையாது. நடக்கட்டு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எது வந்தாலும் எதையும் தாங்கும் சக்தி இந்தியாவுக்கு இருக்கு ப்ரோ. அப்புறம் நம்ம மேலே ஒரு நேர்மை இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக அவசியம் தான். போர் ஒன்று மோதி பார்த்த வேண்டியதானே. பாதிப்பு இல்லாமல் தானே போர் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க. பொருளாதாரம் பாதிக்கும். இந்தியாவுக்கு ஒன்றும் ஆகாது. இந்தியாவுக்கு பெரிய அளவில் ஒரு பொருளாதாரம் பாதிக்காது. பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ அதனால் நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வராதுன்னு தான் எனக்கு இந்தியாவுக்கு. எப்படி நம்ம வழிக்கு தானே வந்தாகணும் பாகிஸ்தான். நம்ம வந்து அவங்களோட 10 மடங்கு 15 மடங்கு பொருளாதாரத்தில் முன்னேறி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வருது, அவங்களுக்கு தான் கண்டிப்பான பிரச்சனை வரும். இப்போ சிந்து நதி நீரை நிப்பாட்டினதாக இருக்கட்டும், அவங்க மக்களுக்கு தான் பாதிப்பு, அவங்களுக்கு விவசாயம் தான் பாதிக்கிறது, எல்லாமே அவங்களுக்கு தான் பாதிப்பு. அதுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைக்கணும், நம்ம ஒன்றும் முடியாது. இந்த இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க, இந்தியாவோட நேஷனல் செக்ரட்டரி அறிவிச்சிட்டாரு. அவங்க பாகிஸ்தான் முடிக்கணும்னு நினச்சா நாங்கள் முடிச்சுக்கிறோம், இல்லை அவங்க பதிலடி கொடுக்கணும் நாங்களும் பதிலடி கொடுப்போம் தான் சொல்லியிருக்கோம். இதில் இந்தியா கையில் ஒன்றுமே கிடையாது. இந்தியா முடிக்கணும்னு நினைக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட் கிடையாது. இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மக்கள் 26 பேர் செத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு இந்த போர் கரெக்ட் தான் சொல்ல முடியும். போர்னு சொல்ல முடியாது, ஒரு பயங்கரவாதிகளை தாக்கியிருக்காங்க. பாகிஸ்தான் மக்களையோ பாகிஸ்தான் யாருமே ஆர்மியோ இந்தியா எந்த அட்டாக் பண்ணல, பயங்கரவாதிகளை கொண்டிருக்காங்க, அவ்வளோ. மற்றபடி இதெல்லாம் தப்புலாம் கிடையாது.